சூரிய உதயத்துக்கு சுமார் 1½ மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கி 48 நிமிஷங்கள் வரை இருக்கக்கூடிய நேரத்திற்கு பிரம்மமுகூர்த்த நேரம் என்று பெயராகுமாங்க. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்குரிய நேரமாக சொல்லப்படுது. ஒரு நாளில் தொடங்கக்கூடிய இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம எழுந்திருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் துன்பங்கள் என்பதே வராதுங்க. வெற்றி, ஆரோக்கியம், மன அமைதி போன்றவற்றை தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும். இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய நேரமாகவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது சொல்லப்படுதுங்க. இந்து மதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது ரொம்பவே சிறப்புக்குரிய நேரமாகும். இது மங்களகரமான நேரமாகவும் சொல்லப்படுது. அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரக்கூடிய 4 மணி முதல் 5:30 மணி வரையிலான இந்த 1½ மணி நேரத்தை தான் குறிக்குது. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்களுக்கு நாள், நட்சத்திரம், நேரம் என எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லைங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு அதிகமான நற்பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம கண் விழித்து எழுந்திருப்பது வேணும் அப்படின்னு புராணங்களையும் சாஸ்திரங்களையும் மற்றும் ஆயுர்வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் ஆயுர்வேதத்திலையுமே அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியதாகவும் இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரமானது சொல்லப்படுதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்கும் போது சில முக்கியமான விஷயங்களை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடுமையான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் இருந்து நம்மளால் விடுபட முடியுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சோன்னுமே தியானம் செய்ய வேணுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம மந்திரங்களை ஜபம் செய்ய வேணுங்க. பரிகாரங்களை செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் வசமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 5 விஷயங்களை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பதே இருக்கவே இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதிர்ஷ்டமானது பெருகிக்கொண்டே இருக்குங்க. எதற்கும் குறைவு என்பது இல்லாத நிறைவான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த 5 விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா பண கஷ்டம், பண தட்டுப்பாடு ஏற்படாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய நேரமாகுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளிப்பதனால எதிர்மறையான ஆற்றல்களானது விலகிவிடுங்க. வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றல்களானது பெருக தொடங்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிப்பது பாலில் குளிப்பதற்கு சமமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இதனால் ஆரோக்கியம், செல்வ வளம் போன்றவை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிப்பதனால நம்முடைய உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையுங்க. ஞானமும் பலத்தையும் அதிகரிக்கக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும். ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்ச உடனே சென்று குளித்து விட வேணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். தேவியை மனதில் நினைத்து கொண்டு துளசி செடிக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்ம வழிபட வேணுங்க. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. அதிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் துளசி செடிக்கு முன்னாடி விளக்கேற்றி வைப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய தொழில், வேலை, வியாபாரம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். வெற்றிக்கான பாதையானது திறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த தெய்வத்திற்கு உரிய காயத்ரி மந்திரங்கள் நீங்கள் உச்சரிக்க வேணும். அந்த தெய்வத்தை நினைத்து தியானத்தில் நீங்கள் ஈடுபட வேணுங்க. நீண்ட நேரம் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட பரவாயில்லைங்க. அந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 10 இல்லைன்னா 15 நிமிஷங்களாவது மந்திர ஜபம் செய்வது நன்மையை கொடுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது விருப்பம் நிறைவேற வேணும் அப்படின்னா, என்ன நடக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மனதில் நினைத்து கொண்டு பக்தியோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு மந்திரங்களை நீங்கள் சொல்ல வேணுங்க. இதுவும் உங்களுடைய விருப்பத்தை சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு முழுமையாகவும் பரிபூர்ணமாகவும் நிறைந்திருக்குங்க.
பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளித்துவிட்டு உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் வழக்கமாக செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடிக்க வேணும். அதற்கு பிறகு பறவைகள் இல்லைன்னா பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு வைக்க வேணுங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. பறவைகள் விலங்குகளுக்கு உணவு வைப்பது அளவில்லாத புண்ணிய பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் போக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் செய்ய வேணுங்க. இல்லைன்னா யோகா செய்வது ரொம்பவே முக்கியமானதாகும். நம்ம ஒரு மனசோடு தியானத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய அழுத்தமானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய எண்ணங்களில் தெளிவானது கிடைக்குங்க. தானமும் ஏற்படுங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்மமுகூர்த்த நேரமாகும். இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பதால் தெய்வீக அருளால் அழகு, நாணம், ஆரோக்கியம், வெற்றி என அனைத்து நல்ல பலன்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரம்ம முகூர்த்தம் என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்த உன்னதமான நேரம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மொத்தமாக இருக்கக்கூடிய 64 முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்தமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது சொல்லப்படுதுங்க. இது பிரம்ம தேவருக்குரிய நேரமாகும். அனைத்து தெய்வீக சக்திகளையும் ஒன்றிருக்கக்கூடிய நேரமாகவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது சொல்லப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி அதன் பலனானது பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் ரொம்பவே எளிமையான வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை, தொழில் போன்றவற்றில் வளர்ச்சியானது ஏற்படும், சுபிட்சமானது உண்டாகுங்க. தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி நம்ம வழிபட வேணும். தலைக்கு குளித்து விட்டு விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டுமாவது குளித்து விட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து கொண்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க முகம் மட்டும் கழுவி விட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. ஆனால் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக குளித்து விட்டு தாங்க விளக்கேற்றி வழிபட வேணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கோடு அகல் விளக்கையை எத்தனை வேணும்னாலும் ஏற்றி நீங்கள் வழிபடலாம். வீட்டு நிலைவாசப்படியில் அதிகாலையில் விளக்கேற்றி வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா ஒரு விரிப்பு வைத்து அதன் மீது நீங்கள் உட்கார்ந்து முதலில் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேணுங்க. அவருக்குரிய ஸ்லோகங்களை 11 முறை நீங்கள் சொல்லி வழிபட வேணும். விளக்கு ஏற்றும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி நீங்கள் விளக்கேற்ற வேணும். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு திருமணம், குழந்தை, வேலை, படிப்பு, பொருளாதார பிரச்சனை என எந்த காரியம் கைகூட வேணுமோ அதை மனதார நீங்கள் நினைத்து கொள்ள வேணுங்க. இப்படி தொடர்ந்து தினமும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்திலேயே உங்களுடைய வேண்டுதல்களானது நிறைவேறுவதற்கான வழியானது பிறக்குங்க. பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டுட்டு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமானது ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றும் போது சின்ன மூக்குத்தி அளவிலான தங்கம் இல்லைன்னா அதே அளவில் இருக்கக்கூடிய வெள்ளி இல்லைன்னா செம்பு உலோகங்களை நீங்கள் அந்த விளக்கில் போட வேணுங்க. அதோடு ₹1 நாணயத்தையும் நீங்கள் போட வேணும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றி வந்து இருந்தீங்கன்னா சுபிட்சமானது ஏற்படுங்க. இப்படி விளக்கேற்றுபவங்களுடைய வீட்டில் அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. விளக்கை நீங்கள் சுத்தம் செய்யும் போது அதில் போட்டிருக்கக்கூடிய தங்கம் இல்லைன்னா வெள்ளி, செம்பு உலோகத்தை நீங்கள் தனியாக எடுத்து வைக்க வேணுங்க. நீங்கள் மீண்டும் விளக்கை சுத்தம் செய்த பின்னாடி மீண்டும் நீங்கள் விளக்கிலேயே போட்டு விளக்கேற்றி வழிபடலாங்க. இப்படி விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீப வழிபாடு செய்வதனால நம்முடைய வறுமை நிலையானது மாறிவிடுங்க. செல்வம் மற்றும் லட்சுமி கடாட்சகமானது நம்ம வீட்டில் ஏற்படுங்க. நம்முடைய மனதிற்கு தெளிவானது பிறக்கும், அமைதியானது கிடைக்குங்க. நம்ம எண்ணிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் தாங்க போய் முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளானது குறையும். அது மட்டும் இல்லாமல் திருஷ்டி தோஷங்களானது நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் புதன்கிழமை நாளில் துளசி செடிக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து விஷ்ணுவை வழிபட வேணுங்க. சந்ததி விருத்தி மற்றும் கல்வியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளி விளக்கில் மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையானது தீர்ந்து விடுங்க. அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சகமானது நம்ம வீட்டில் பரவ தொடங்குங்க.
சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா ஸ்ரீ ருத்ரம் சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சனி தோஷமானது நீங்கி விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.